பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. தனி சட்டம் வேண்டும், சிறப்பு சட்டம் வேண்டும், சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஆணவ படுகொலைகளை தடுக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு ஈடுபட வேண்டும் என்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது யார் சொல்லி அவர் வெளியிட்டிருப்பாரு? விஜய் அவருடைய ஒப்புதல் பேர் அறிக்கை. எங்க தலைவர் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு தான் அந்த அறிக்கை வெளியில வரும். எங்க தலைவருடைய அனுமதி இல்லாமல் எங்க கட்சியில வந்து எதையுமே பண்ண முடியாது. தலைவர் சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. திமுக ஆளுங்கட்சியாக வந்த பிறகு 18க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. நீங்க வெக்கமே இல்லாமல் இது வந்து ஒரு சமூக நீதி மாடல், ஒரு சமத்துவ மாடல், பெரியாரிய மாடல், அம்பேத்கர் மாடல் சொல்றதுக்கு கேவலமா இல்ல? வாய் கூசல. சமூக நீதி கண்காணிப்பு குழு ஒரு குழு ஒன்று உருவாக்குனீங்க. மிச்சர் சாப்பிட்டு இருக்க அந்த குழு எங்க போனாங்களா? கவின் அவருடைய வீட்டுக்கு போனாங்களா? இல்ல வேங்கவே இல்ல அந்த மலம் கலந்த தண்ணீரை குடித்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களே இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு போய் பார்த்துதா? யாரை நீங்க ஏமாத்துறீங்க? எத்தனை வருஷமா நீங்க ஏமாத்துறீங்க? பெரியார் அவருடைய பேரை சொல்லி, அம்பேத்கர் அவருடைய பேரை சொல்லி, சமூக நீதி சமத்துவன்ற அந்த பேரை சொல்லி எத்தனை வருஷம் ஏமாத்துறீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கவின் அவருடைய வீட்டுக்கு போல? எங்க கேக்குறீங்களா? ஏன் அறிக்கை வெளியிடல? ஏன் அவர் வீட்டுக்கு போலனா? யாரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில்? ஆளுங்கட்சி யாருக்கு முதலமைச்சர்? அப்ப அவர் தானே போயிருக்கணும். ஏன் அவர் போல? ஓட்டுக்காக போகாம இருக்கிறாரா? இந்த திமுக ஆட்சி வந்ததுல இருந்து தலித்துகளுடைய படுகொலைகள் அதிகமாக நடக்குது. புள்ளி விவரத்தோடு சொல்றாங்க. எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொல்றாரு. அண்ணா திமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலாக இருக்கு.